இன்றைக்கி மார்னிங் நல்லா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரிட்ஜை திறக்கிறப்பவே எல்லாம் க்ரீனிஷாக இருந்தது. சரி பாவக்காய் தொக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே தொக்குக்கு இன்ஸ்டன்ட் மசாலா பவுடர் ரெடி பண்ணி ஆட் பண்ணுவேன். பட் இந்த தடவை வந்து இருக்கிற மசாலாவே போட்டு செஞ்சுட்டேன். இதுக்கு சைடிஷாக செங்கீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு பிடிக்காத கீரையில் ஒன்று செங்கீரை தான். பட் இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில் ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்துறதுக்கு டாக்டர் சொல்கிற முதல் விஷயமே இதை தான் சாப்பிட சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ப்ரெக்னென்சி டைமில் பிளட் கம்மியாக இருக்குன்னு சொன்னப்போ என்னை சுவரொட்டி தான் சாப்பிட சொன்னாங்க. பட் நான் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவேன். சுவரொட்டியெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த டைமில் எனக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு கீரைனா அது செங்கீரை தான். ஆனால் என்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு பிடிக்காத காயில் வந்து முட்டை போட்டு செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எக் ஆட் பண்ணி தான் செஞ்சுருந்தேன். அண்ட் இது கூடவே எப்பவும் போல் ரசமும் வச்சாச்சு. அண்ட் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, எப்படி டெய்லியெல்லாம் ரசம் வச்சு சாப்பிட்றீங்கன்னு. எங்கள் வீட்டில் தம்பியில் ஆரம்பித்து அத்தை மாமா வரைக்கும் வீட்டில் எல்லாருக்குமே ரசம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ஃபேவரட் கூட. ஸோ கண்டிப்பாக ரசம் இருக்கும். அண்ட் மறக்காமல் உங்கள் யாருக்கெல்லாம் ரசம் ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்கள்.